ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரே ஒரு முகவரியில் 947 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அப்போ இது எப்படி என்று பத்திரிகையாளர்கள், பொதுவான ஆர்வலர்கள் கேள்வி கேட்கும்போது, அது ஒரு மடம், அந்த மடத்தில் அத்தனை சாமியார்கள் இருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் பதில் சொன்னது. சரி, அது மடம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். 947 சாமிகள் அங்கே, சாதுகள் அங்கே இருக்கிறார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த 947 சாதுகளுடைய தந்தை பேரும் ஒரே பேரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமை வாக்குரிமை. அப்போ அந்த வாக்குரிமைனா நம்ம ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுபட்டு அவ்வளவு தியாகங்கள் செய்து நம்முடைய முன்னோர்கள் ஏன் விடுதலை பெற்று தந்தார்கள்? இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு மக்களுக்கு மக்களுடைய வாக்குரிமை பேணப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். யார் வேண்டுமென்றாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் நான் விரும்பக்கூடிய அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, ஒரு அடிப்படை உரிமை ஜனநாயகம் எனக்கு தந்திருக்கிறது. சொத்தை காரணங்களை சொல்லி அல்லது வேண்டுமென்றே ஒருவருடைய பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது நிச்சயமாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாக தான் கருத வேண்டும். மானமுள்ள, ரோசமுள்ள ஒருவராக இருந்தால் தலைமை தேர்தல் ஆணையாளர் இதுவரை அவருடைய பதவியை விட்டு விலகி இருக்க வேண்டும்.